விக்ரம், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். இங்க என்ன சர்ப்ரைஸ்? வா, நான் சொல்றேன். என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. நீ கட்டின சமாதியை உடைச்சு உன் கனவுகளை வெளியே கொண்டு வரலான்னு தான். அப்படின்னா? அப்படின்னா நான் ஹீரோ ஆகணும்னா நீ தான் ஹீரோயின். என்ன ஜோக்கா? நிஜமாவே வைஷு, நம்ம சினிமாக்கு நீ தான் ஹீரோயின். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நிம்மதியா இருக்கேன். மறுபடியும் என்னோட செத்துப்போன கனவுகளை தட்டி எழுப்பாத விக்ரம். ஒரு லவ்வரா உன்னோட ஆசைகளை நான் நிறைவேற்றலனா நான் எதுக்கு இருக்கேன்? இந்த ஒரே ஒரு படத்துல மட்டும் ஹீரோயினா பண்ணு போதும். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சா பண்ணு, இல்லனா வேண்டாம். ஓகே, உனக்காக ஹீரோயினா இந்த படத்துல நடிக்க நான் ஒத்துக்கிறேன். ஹாய் விக்ரம் சார். வணக்கம். வணக்கம் சார். உட்காருப்பா. வணக்கம். வணக்கம். நீ உட்காருமா ப்ளீஸ். யூ ஆர் வெரி கமிட்டட் பர்சன் விக்ரம். சார். ஆமா சார். நம்ம படத்துல ஆக்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா சார், ஹீரோயினா பண்றாங்க. ஓ கிரேட். கதையெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் சார். ஏன் லேட் பண்ணணும்? வாங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஃபார்மாலிட்டிஸா? உங்ககிட்ட ஏதோ பர்சனலா பேசணும்னு சொல்றாரு. போய் பேசிட்டு வா. உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா? வா, இங்க இருந்து போலாம். ஹேய், புத்தி கெட்டு போனது எனக்கு தான். கைய விடுங்க. என்னோட ஆசையை தீர்த்துக்காம உன்னை நான் வெளியே விடுறதா இல்ல. கைய விடுங்க. விக்ரம், விக்ரம் சொல்லு விக்ரம், என்ன விடுங்க. கைய விக்ரம். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ஹீரோயின் சான்ஸ் வேணாம், எதுவும் வேண்டாம். உனக்கு ஹீரோயின் ஆகிறதுக்கு விருப்பம் இல்ல, ஆனா உன் லவர் அவன் ஹீரோ ஆகிறதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? நான் அவன்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். உன் லவர் என் கூட ஒரு நாள் படுத்தான்னா நீ ஹீரோ ஆகிறதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னேன். பாவம், அவனு எத்தனை நாள் தான் சான்ஸ் தேடிக்கிட்டே இருப்பான் சொல்லு. ப்ளீஸ். அவனை பார்க்கும்போது உனக்கு பாவமா தெரியலையா? நீ உண்மையிலேயே அவனை காதலிச்சிருந்தா உன்னோட லவ்வர் இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஆளா வரணும்னு நீ நினைச்சானா 10 நிமிஷம் என் கூட கோஆபரேட் பண்ணா போதும். ப்ளீஸ் என்ன விட்டுரு. தன்னோட ஆசையை நிறைவேற்றலன்ற கோவத்துல வைஷாலியுடைய தலையில பாட்டிலால அடிச்சு கொலை பண்ணி வீட்டுல இருந்து வெளியே தூக்கி போட்டிருப்பான். வைஷாலிய லிங்கைய கொலை பண்ணிருக்கணும். ஆனா விக்ரம் என்னானா? அப்பா புண்ணியாத்மா, உனக்கு நீயே டிசைட் பண்ணிக்கிட்டு என்ன ரேபிஸ்ட் மர்டரிஸ்ட்னு முடிவு பண்ணிராதையா? ஓஹோ, எம்எல்ஏ லிங்கையே சாரா? வாங்க. சரி. தலைமறைவா இருந்தவரு அதென்ன இவ்வளவு சீக்கிரமா வெளியே வந்துட்டீங்க? பயம்தான். பயத்தினாலதான் நான் தலைமறைவா இருந்தேன். நான் லைஃப் லாங் வெளியவே தலை காட்ட மாட்டேன்னு நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்க. அப்படின்னா நீங்க வைஷாலிய ரேப்பும் பண்ணல கொலையும் பண்ணலன்னு சொல்றீங்களா? ஐயோ, உனக்கு யாரையா சொன்னது நான் தான் ரேப் பண்ணேன்னு? ஒரு பொண்ணு தானா வந்து ஊன்னு சொன்னாலும் நான் ஊகுன்னு தான் சொல்லுவேன். ரெட் புல்லையே குடிச்சாலும் ரேப் பண்ண முடியாத நிலைமையில தான் நான் எப்பயும் இருப்பேன். என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா?
அரசியல்வாதிங்கனாலே அவங்க ரேபிஸ்ட்னு நீங்களா எப்படியா முடிவு பண்றீங்க? பொண்ணுங்க மேல சபலம் இருக்கு, அத நான் இல்லைன்னு சொல்லல. இந்த ஜாமுனை சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா அந்த ஜீராவை நான் தொட்டு சாப்பிடுவேன தவிர வேற எதுவும் ரேப்பும் பண்ணல, மர்டரும் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வைஷாலி யாருன்னே தெரியாதா? இதுதான் உங்களோட ப்ராப்ளமே. கேட்ட கேள்வியை திருப்பி திருப்பி கேக்குறீங்க, அப்பதான் சரின்னு ஒத்துக்குவாங்கன்றதுக்காக. நான் எப்ப சொன்ன வைஷாலி எனக்கு தெரியாதுன்னு? நான் ரேப்பும் பண்ணல, மர்டரும் பண்ணல, அதை தான் நான் சொல்ல வந்தேன். வைஷாலி உங்க வீட்டுக்கு வரவே இல்லையா? வந்திருந்தா, ஆனா அங்க நடந்ததே வேற. சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஹாய் விக்ரம், ப்ளீஸ் உட்காருங்க. எங்க மூவில நடிக்க ஒத்துக்கிட்டீங்களா? கதையெல்லாம் சொல்லிட்டீங்கல்லப்பா, பின்னையே லேட் பண்ணணும். வாங்க, நாம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். வாங்க. என்னாச்சு என்னாச்சு? ஏய் ஏய், சினிமாக்காரனா என்ன நினைச்ச? சினிமா என் உயிர் தான், ஆனா வைஷாலி என் உயிருக்கும் மேலடா. உன்ன மாதிரி பைத்தியக்கார கூட அனுப்புவேன்னு எப்படா நீ நினைச்ச? சான்ஸ் கொடுக்கறேன்னு ஆசை காட்டிட்டா என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வைஷாலிய கேட்டப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எந்த அளவுக்கு கேடு கெட்டவனா இருப்பேன்னு. உனக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் வைஷாலிய ஒத்துக்க வச்சு இங்க கூட்டிட்டு வரதா சொன்னேன். நீ ப்ரொடியூஸ் பண்ணா மட்டும்தான் நான் ஹீரோ ஆக முடியுமா? சினிமாவை காதலிக்கிற, சினிமாவை மட்டும் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் இன்னும் இருக்காங்க. சான்ஸ் கேட்டு அவங்க காலில் நான் விழுவேன், ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க காலில் நான் விழவே மாட்டேன். இந்த இடத்துலயே ஒன்னு குத்தி போட்டு போலாங்கிற அளவுக்கு கோவம் இருக்கு. ஆனா நீ ஒரு அடி வாங்கினாலும் வைஷாலியோட செருப்பால வாங்கிட்டல்ல. நெக்ஸ்ட் டைம் நீ எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் வைஷாலி செருப்பால் அடிச்சது உனக்கு ஞாபகத்துக்கு வரும்ல. ஒழுங்காயிரு. வைஷு வா. இதான் சார் நடந்தது. சரி, நீ கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எலெக்ஷன் பக்கத்துல வருது. இந்த தடவை ஜெயிச்சு சிஎம் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உண்மையான கொலைகாரனை பிடிச்சு உள்ள போடுங்க சார். கேஸை சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக என்ன கொலைகாரனாக்கி என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. நான் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறேன். நீங்க கேட்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன். சினிமாவுக்காக எது வேணாலும் செய்ய தயாரா இருந்த விக்ரம் வைஷாலி கையால லிங்கையாவை ஏன் செருப்பால் அடிக்க வச்சா? கேஸ் சால்வ் ஆக போற நேரத்துல கன்ஃபியூஷன் அதிகமா இருக்கே. இந்த கொலைக்கும் லிங்கையாக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற போது யாரு கொலைய பண்ணிருக்கணும்? நீ காதலிக்கிற பொண்ணு கண்ணி கழியாம இருந்தா அவளை என் தாய்க்கு பலி கொடுத்து அவ உடம்புல இருந்து வர்ற அந்த ரத்தத்தை என் தாய்க்கு நைவேத்தியம் பண்ணணும். பூஜை முடிஞ்ச அந்த ரத்தத்தை உனக்கு நான் குங்குமமா பண்ணி தரேன். பலி கொடுக்கலான்றேன். அப்படின்னா லிங்கைய கூட வைஷாலி போயிருந்தான்னா அவ கண்ணி கழிஞ்சு போயிருப்பான்னு அர்த்தம். லிங்கையா சினிமா ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, வைஷாலிய கண்ணி கழியாம பாத்துக்கிட்டு நரபலிக்கு பலி கொடுத்தோன்னா தன்னோட கெரியர்ல நல்லது நடக்கணும்ன்றதுக்காக 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணலான்னுட்டு அமாவாசை அன்னைக்கு விக்ரம் வைஷாலிய மார்த்தாண்டம் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா. அம்மா, இந்த பொண்ணு நான் உனக்கு பலி தர எத்துக்கு தாயே. அம்மா, தாயே, மகமாயி. தாயே,
தாயே, தாயே, தாயே, உன்னை நம்பி வந்த அந்த பொண்ண நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிட்டல்ல, என் கையில மாட்டுவல்ல, அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. மூட நம்பிக்கைகளை முன்னாடி வச்சுக்கிட்டு நரபலிய கொடுத்திருக்க ரத்தம் மார்த்தாண்டோ. சார், யோ, உன்னை பார்த்தா நம்பவே முடியலையா? ஆமா சார். அந்த வைஷாலிய எதுக்கு நீ பலி கொடுத்த? நான் கோழி ஆடுகளை பலி கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சீக்கிரமா பிரபலமாகணும்னு விக்ரமோட பேராசைய நான் பயன்படுத்தி வைசாலி அங்க வர வச்சேன். ஆனா அன்னைக்கு அங்க நடந்ததே வேற சார். சரியா போச்சு. யோ, என்ன நடந்ததுன்னு சரியா சொல்லியா? தாயே, என்ன? ஒரு நிமிஷம். டேய், டேய், எதுக்குடா கேமரா எடுக்கிற? எதுக்கு இங்க கேமரா கொண்டு வந்த? இருங்க சுவாமிஜி, எனக்கு proof வேணும்ல. ப்ரூஃபா? என்ன ப்ரூஃப்? நீங்க வைஷாலியை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன எதுவுமே நடக்கலன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. போலீஸா? என்ன சுவாமிஜி, நீங்க வெட்டுங்க, நான் ரெக்கார்ட் பண்றேன். எங்க? நீங்க டிவி சேனல்ல இருந்து வரீங்களா? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? வைஷு, சார், சார், இங்க பாரு சாமி, இந்த மாதிரி எல்லாம் நல்லது பண்றேன்னு சொல்லி எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கிருப்ப. உடம்பு வளைஞ்சு வேலை செய்யறதை விட்டுட்டு இத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்குறிய, வெக்கமா இல்ல? நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியாது, நீ மத்தவங்களுக்கு சொல்றியா? நம்ம நாட்டுக்குள்ள எந்த டெரரிஸ்டும் வராத மாதிரி பார்டர்ல உட்கார்ந்துகிட்டு மந்திரம் போடுங்க, அப்பவாது ஏதாவது பிரயோஜனமா இருக்கும். கொலைகாரனுக்கு ஈக்குவலா இருக்கீங்க நீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை ஜெயில டாய்லெட் கழுவ போடணும். நிறைய ஸ்டேஷனுக்கு என்ன ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க சார். என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடும். தயவு செஞ்சு நீயும் என்ன மன்னிச்சிடுமா சார். நான் வேணும்னா இந்த ஊரை விட்டு போயிடுறேன், பிளீஸ் சார். அம்மா, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இந்த ஒரு தடவை இவனை மன்னிச்சிரு விக்ரம். இன்னொரு தடவை இந்த வேலையை பார்த்தா எனக்கு தெரிய வந்துச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், டைரக்டா மேல அனுப்பிடுவேன். சரிங்க சார், ஜாக்கிரதை. சரிங்க சார். சார், நான் போயிடுறேன் சார்.